காய்கறிகள் அதை விட இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் எந்த அளவுக்கு சத்துள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. பார்த்ததில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, அப்புறம் கெரோட்டினாய்ட்ஸ், பாலிஃபினால்ஸ், இது எல்லாமே இந்த மெச்சூர் செடிகளை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு வரைக்கும் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய சத்துக்கள் வேணும், நிறைய நுண் சத்துக்கள் நிறைய வேணும், நிறைய ஃபைபர் நார்ச்சத்து வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மைக்ரோ கிரீன்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், மற்ற ஒரு காய்கறிகள் நிறைய பேர் மாடி தோட்டம் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிறைய காய்கறிகள் விளைவிக்கிறாங்க, அல்லது வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருந்தால் அதெல்லாம் விளைவிக்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன வீட்டில் நீங்கள் இருந்தால் கூட, ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட சிம்பிளாக ஒரு ஷெல்ஃபில் வச்சே வளர்த்தக்கூடியது இந்த மைக்ரோ கிரீன்ஸ். அதனால் ஈஸியாக எல்லாருமே யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ்லாம் இருக்குங்க, சும்மா விதை போட்டு ஒரு மண் போட்டு எப்படி வளர்த்தலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு 1-2 வாரத்தில் அது வளர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக நாமளே சுயமாக நமக்கு தேவையான